முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் பள்ளி வாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுகவினர் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டி அஇஅதிமுக சார்பில் சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அகஸ்தியர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் மகா ஆராதனைகள் நடைபெற்றன. 64 வருடத்திற்கு ஒருமுறை தேய்பிறை அஷ்டமி, மகம் நட்சத்திரம் ஆகியவை ஒன்றாக வரும் நாளான இன்று இந்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அருள்மிகு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நறுமணப் பொருட்களை கொண்டு ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பெருந்திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். வடசென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசை பகுதியில் அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு தழுவிய மகாதேவர் கோவிலில் சுவாமிக்கு மகா தீபாராதனை, சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அஇஅதிமுக மீனவர் அணி சார்பில் நீலாங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமிக்கு பால அபிஷேகம் செய்யப்பட்டது. 108 தேங்காய் உடைத்தும் 1008 நெய் விளக்கு ஏற்றியும் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் பம்மலை அடுத்த நாகல்கேணி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தான்தோன்றி அம்மன் கோவிலில் உள்ள சமயபுரம் முத்துமாரி அம்மன், எல்லை அம்மன், ஸ்ரீ அங்காளம்மன் ஆகிய அம்மன்களுக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. 108 தேங்காய் உடைத்தும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கச்சபேஸ்வரர் கோவிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடத்தப்பட்டு 108 தேங்காய்கள் உடைத்து பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு நெய் அபிஷேகம், அஷ்டாபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் திருவேற்காட்டில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிவன் கோவிலில் மிருத்யுஞ்சய யாகம், ஆயுஷ் ஹோமம், சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் திருவேங்கை வாசலில் அமைந்துள்ள அருள்மிகு தட்சிணாமூர்த்தி கோவிலில் சுவாமிக்கு 108 நறுமணப் பொருட்களை கொண்டு ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன.